உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு சிறப்பு வாய்ந்த செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன சிறப்பு வாய்ந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த வருஷத்தில் இந்த மாதம் செவ்வாய் நீச்சமாய் நீச்சபங்க ராஜயோக நிலையில் இருக்க போகிறார். புதன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சுக்கிரன் நீச்சலத்திலிருந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் சூரியன் ஆட்சி பெற்று அடுத்தது கன்னி ராசிக்கு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் பல்வேறு விதமான பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது. அதில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, என்ன விஷயங்களில் பிரச்சனைகள் வரும், எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு உச்சமாகக்கூடிய நேரம். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல் சனி 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இது எல்லாமே துலா ராசி என்பதற்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். கண்டிப்பாக அதில் வந்து டவுட்டு கிடையாது. முக்கியமாக துலா ராசியில் இருக்கக்கூடிய வேலை இல்லாத நபர்களுக்கு, வேலை இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் கவலையப்படாதீங்க. வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார். கண்டிப்பாக இந்த மாதம் துலா ராசி என்பதெல்லாம் எப்படிலாம் இருப்பாங்கன்னா, வேலை வாங்கியே ஆகணும், நிறைய அசிங்கப்பட்டாச்சு, இதுக்கப்புறம் வேலை வாங்காமல் இருக்கக்கூடாது, வேலை எப்படியா வாங்கிடணும், எப்படியாவது வேலைக்கு போயிடணும். நிறைய பேர் வேலை இல்லாமல் மண்டை வெடித்து போய் உட்காந்துருக்கீங்க. வேலையெல்லாம் சில பேருக்கெல்லாம் போனதுனால வீட்டில் என்ன சார் பண்ணுறது, பயங்கர டார்ச்சராக இருக்குது, வேலைக்கு போகும்போது கூட பெருசாக தெரில, வேலை இல்லாமல் சரி வேலை இல்லைன்னு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தால் கூட, ஆனால் வேலை இல்லாமல் இப்படி இருக்குமேனு மனசு பயங்கர டார்ச்சராக இருக்குது, என்ன பண்ண தெரியாமல் இருக்கேன், நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ வேலை இல்லாமல் தேவையில்லாமல் வேலையை விட்டு உட்காந்துருக்கேன். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வேலை மாறிக்கலாம்னு நினச்சி வேலையை விட்டுருப்பீங்க, இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க. சில பேர் படித்து முடித்து நல்ல ஒரு இடத்துல நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா மார்க் வாங்கியிருப்பீங்க, கடைசியில் இப்போ ஏதாவது ஒரு டெம்பரவரியாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த துலா ராசி என்பவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் எப்படியாவது வேலை வாங்கியே தீரணும், அதற்கான முயற்சிகள் அதிகமாக செய்வீங்க. ஆனால் கடந்த மாதத்துலேயே அந்த முயற்சிலாம் பண்ணிங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இந்த மாதம் உறுதியாக வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு தனாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்ச பங்க ராஜ்யத்தில் இருக்கார். அப்போ பண வரவுகள் வந்தே தீரும். அப்போ வேலைக்கு போனால் தானே பண வரவு வரும். அப்போ உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வேலைக்கு போனால் என்ன ஆகிடும், பணம் வந்துடும். வந்தோடனே என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே கொடுக்க முடியாத இருக்கக்கூடிய கடன், ஏற்கனவே பணம் இல்லாதனால நான் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் துலா ராசி. கையில் பணத்தை இருந்தால் அப்படியே வாரி வீசிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் யோசிக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடனை கட்டுவீங்க. நிறைய பேருக்கு பணம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய துளாராசி என்பவர்கள் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கடன் வாங்காமல் இனிமேல் தொழில் பண்ணணும், இந்த கடன் வாங்கி பண்ணுற வேலையே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மனசு பாதிக்கப்பட்டவர்கள் துளாராசி. கடனும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன்னு அவன் ஒரு வார்த்தை பேசிட்டான் சார், இத்தனை நாள் அப்படி பேசுனதே இல்லை, அம்மா அப்படி பேசிட்டாங்க, அப்பா அப்படி பேசிட்டாரு என்கிட்ட, என்னுடைய கூட பிறந்தவங்க என்னை கடன் வாங்கினேன்னு சொல்லி இப்படி பேசிட்டாங்க, கடன் கொடுத்தவர் என்னை வந்து 2 நாள் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி திட்டார் சார், என்னை அசிங்கப்படுத்திட்டாரு. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா என் கடன் கொடுப்பேன்னு தெரியும் அவங்களுக்கு, ஏன்னா எப்போவுமே நான் நிறைய அவங்ககிட்ட பணம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருந்தும் பரிவர்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் போன வாரத்தில் இப்படி பேசிட்டாங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு, என் ஃபேமிலி முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுடைய அந்த அந்த விஷயங்கள் நடக்க போகுது. அந்த கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு எப்போ நினச்சிட்டிங்களோ நீங்கள் அப்போதுலேருந்தே ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த துலா ராசி என்பவர்களுக்கு எப்போவுமே அந்த சனி உச்சமாக இருக்கனால
ஏதாவது ஒரு கடன் இருக்க தான் செய்யும். ஒரு சின்ன ஒரு கடன் கூட இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. துலா ராசியில் இருக்கவங்க ஏதாவது ஒரு கடன் வரும். நீ ஒன்றுமே இல்லை, கடனே இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு பொருள் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா, கடைசியில் பார்த்தா கிரெடிட் கார்டு வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பீங்க. இல்லை ஜிபே வேலை செய்யாது, நான் வந்து தரேங்க, நாளைக்கு தரேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிறைய துலா ராசி என்பது ஜென்ரலாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகளை நிவர்த்தி பெறக்கூடிய நேரம். அப்போ கடன் பிரச்சனைலேருந்து எப்படி நிவர்த்தி ஆவீங்க அப்படின்னா, இந்த மாதத்துலேருந்து தொழிலில் எந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் நம்மளுக்கு தொழிலில் வளர்ச்சிகள் வரும், தொழில் மாற்றலாமா, இல்லை தொழிலில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ட்ரை பண்ணலாமா, ஏதாவது லோன் ஏதாவது பேங்க் லோன் போகலாமா, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட யார்ட்டையா வாங்கி இந்த தொழிலில் லாபத்தை அதிகப்படுத்தலாமா, நம்ம ஏதாவது ப்ராஃபிட் ஷேரிங்கில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை பிஸ்னஸே மாற்றலாமா, இல்லை பிஸ்னஸே வேணான்னு விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமான்னு கூட சில பேருக்கு யோசனைகள் வரும். அதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய மனதளவுலையும் வரும், தொழிலையும் வரும். அதனால் நிறைய பேருக்கு கடன்ற பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு முக்கியமான ஆரம்ப மாதம்தான். யாரெல்லாம் துளாராசி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, உங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கணும்னு எண்ணம் இருக்குன்னா இந்த மாதம் செய்யுங்க. ஏன்னா இந்த சூரியன் சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் தான் ரெகுலராக காலையில் 6 மணிக்கு வருவார், சாயங்காலம் 6 மணிக்கான போயிடுவார். அதுபோல் ஒரு வேலையை செய்து ஒரு தொழிலை செய்து லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பதுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதத்துலேருந்து அதை ஆரம்பிங்க. அடுத்த 6 மாதம் நீங்களே பாருங்கள், நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு அந்த குருவுடைய பார்வை இருக்குது. அந்த குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய துளாராசி என்பதுக்கு பண வரவுகளும் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக அந்த கடனை தீர்க்கறதுக்கான முயற்சிகள்லாம் அதிகமாக செய்வீங்க. யாரெல்லாம் இல்லை சார் நான் கடன் வாங்கி வந்து பிஸ்னஸில் போட போகிறேன், அது வர்ற பணத்தை பிஸ்னஸில் அதிகமாக போட போகிறேன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணம் வரும், ஆனால் அதை வாங்கி திருப்பி நீங்கள் பிஸ்னஸ்லேயே போடுவேன் அப்படின்னீங்கன்னா பிரச்சனைகளை கொடுத்துரும். கடனை கட்டுறதுக்கான வேலையை செய்யுங்க. முக்கியமாக ஒரு டாக்குமெண்ட் வச்சு வாங்கியிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ரோனோட் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கீங்க, ஒரு செக்கு கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் திருப்பி ஏதாவது ஒரு அசிங்கங்கள் வரும். ஏன்னா அந்த சனி பகவான் அங்கே வக்கரமாக இருக்கார் 6ஆம் இடத்துல. அதனால் அந்த கடன் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது துளாராசி என்பவர்களுக்கு எப்போவுமே ஒரு பெரிய அளவில் சிறப்பாக இருக்காது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அது 7ஆம் அதிபதி செவ்வாய். அப்போ வரக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சொல்கிறது தான் கேட்கணும்னு இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. முக்கியமாக ஆண்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. வரக்கூடிய மனைவி அவங்க செய்கிறது தான் செய்வேன் அப்படிம்பாங்க. வேலைக்கு போனால் வேலைக்கு போவேன், பிஸ்னஸ் பண்ணால் பண்ணுவேன், நான் இப்படி தான் வாழ்க்கையை வாழ்வேன். நீங்கள் அப்படி கிடையாது, எப்படி வேணால் வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு துளாராசி என்பது. அதுவும் ஆண்களாக இருக்கும்போது சரி ரைட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போவோமே அப்படின்னு இருக்குந்தான் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால் வீட்டில் நிறைய சண்டைகள்லாம் வரும். அது பெண்ணாக இருந்தால் ஆணுமே அப்படி தான் இருப்பார். பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் காலையில் இப்படி தான் எந்திரிப்பேன், காலையில் இதான் சாப்பிடுவேன், நான் இவங்க சொல்கிறது தான் கேட்பேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிலைமை மாறி சரி இவங்க இப்படி தான் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார், பயங்கர சண்டைலாம் போயிட்டு டைவர்ஸ்க்கெலாம் போயிடுச்சு சார்னா அந்த டைவர்ஸ் பிரச்சனைலாம் தீர்ந்து ஒரு புது வாழ்க்கை கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நம்மளுக்கு எப்போவுமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அது தெரியாமல் அந்த சின்ன வயசில் நிறைய பேர் சண்டை போட்டு பிரிய நிறைய துளாராசி என்பது. நான் எப்பவுமே துளாராசி என்பதுனா என்ன சொல்லுவேன்னா, கல்யாணம் ஆகிடுச்சா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே இருக்கிறத ஓட்டுங்க. அது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்க, நீங்கள் ஒரு தப்பான ஆளே கல்யாணம் இருக்கலாம் தப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த நிலைமை மாறிடும். இல்லைனா கண்டிப்பாக 2வது கல்யாணத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு நிறைய நேரம் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அது தீருமா தீராதா சார் தெரியல, நான் விட்டுட்டு வரலாம் வெளில வரலாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன்னா அந்த பிரச்சனையை தீர்ந்துடும். இல்லை சார் நான் வேறு திருமணத்துக்கு தான் முயற்சி பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அடுத்த திருமண வாழ்க்கை நடக்கும். அது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. துளாராசி என்பதில் யாரெல்லாம் 2வது கல்யாணம் பண்ணவங்களும் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய துளாராசி என்பதுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். முக்கியமாக துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைனால குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு உயிரணுக்கள் குறைபாடு இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருக்கீங்கன்னா அந்த உயிரணுக்கள் குறைபாடுனால குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும். 2 பேரும் டாக்டரை பாருங்கள்.
அதேமாரி உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது, ட்ரீட்மெண்ட் எந்த காலகட்டத்தில் போகலாம், அதேமாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது தெய்வ வழிபாடு பண்ணலாமா, ஏதாவது பரிகாரங்கள் பண்ணலாமான்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க. அதுக்கான அதேமாதிரி பிரார்த்தனைகளும் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உடம்பு ப்ராப்ளம் இருக்குது சார், பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் ஏதாவது ஒரு உடல் தொந்தரவு வரதுக்கான நேரமாக இருக்குது. அதேமாதிரி ஃபீவரு, காஃபு அது மாதிரினா உடனே டாக்டரை பாருங்கள். 2 நாள் 3 நாள் கழித்து போகிறவங்க தான் துளாராசின்னு. அது மாதிரி இல்லாமல் உடனே டாக்டரை பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டல் ஆகாமல் தேவையில்லாத செலவு எல்லாம் பார்த்துக்கலாம். இல்லைனா தேவையில்லாத செலவுகள் வரும். அதே போல் வெளில போகிறீங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது டூர் போகிறீங்க, இல்லை வெளில ஏதாவது ஃபேமிலியோட போகிறீங்கன்னா செலவுகள் அதிகமாகும். அதை ஒரு வாட்டி கண்ட்ரோல்டாக இந்தமா இன்றைக்கி இவ்வளோ தான் பண்ணணும் ஒரு பிளான் பண்ணிவிட்டு போயிடுங்க. இல்லை உங்கள் செலவை வேறு யாராவது பார்த்துக்க சொன்னீங்கன்னா அவங்க கம்மியாக பண்ணி உங்களுக்கு சில காசை மிச்சம் பண்ணி கொடுப்பாங்க. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. முக்கியமாக உறவுகள்கிட்ட செய்யக்கூடிய செலவுகளை குறைச்சிக்குங்க. அவங்களால தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை பார்த்து கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்குது, செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார், அது மட்டும் இல்லாமல் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இதை விட அதிகப்படியான யோக பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக தசாபுத்தின்னு சொல்லக்கூடிய இயற்கை பாவகிரகங்களின் தசாபுத்தி, ராகு தசை ராகு புத்தி, கேது தசை ராகு புத்தி, சனி தசை கேது ராகு புத்திகள், இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இந்த தசாபுத்திகள் நடந்ததுன்னா இதில் சில பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும், என்கிட்ட இந்த நம்பருக்கு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் ஜாதகம் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, இதை 3 மாத வகுப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்னம், சோழி பிரசன்னம், அதே போல் தாம்பூல பிரசன்னம், தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.